இந்த 2025 நீங்கள் பல காமெடி பார்த்துருப்பீங்க, பல காமெடியான விஷயங்களை கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த 2025 அல்டிமேட்டான ஒரு காமெடியை ஒருத்தவங்க நேற்று நைட்டு பண்ணியிருக்காங்க. அந்த காமெடியை மட்டும் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக சொல்கிறேன், பெஸ்ட்டு காமெடியன் அவார்டு வந்து நம்ம ஆஸ்காரே கொடுக்கலாம் அவங்களுக்கு. பெஸ்ட்டு ஜோக், காமெடியன் இல்லை, பெஸ்ட்டு ஜோக் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்காரே அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி யார் என்ன ஜோக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யார், நம்ம பீடை தான். ஐயோ, பீடைன்னு சொன்ன வர நிறைய பேர் அஃபண்ட் ஆகிறாங்கப்பா. பார்வதி அவர்கள் நேற்று நைட்டு சாண்ட்ரா கூட உட்காந்து பேசிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க பாருங்கள். நான்லாம் கேட்டு இப்போ கூட எனக்கு நினச்சா சிரிப்பு வருது. அதாவது நம்ம சொசைட்டியில் ஏகப்பட்ட வார்த்தைகளை வந்து தப்பான வார்த்தைகளாக மாற்றிட்டாங்க. உதாரணத்துக்கு அக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இப்போ ஆபாசமாக மாறிப்போச்சு. அக்கான்னு சொன்னாலே அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இன்னொரு வார்த்தையும் இப்போ சேர்ந்து போச்சு. நாங்கள் பெரிய ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. இந்த ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பலரால் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நம்மளுடைய காயத்ரி மொதல் சீசனில், அப்புறம் ஐஷு கூட யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பல பேர் இந்த ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அவங்களாச்சும் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலியில் வந்து ஓகே, அவங்க வந்து யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், பண்ணக்கூடாது, இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு 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 20% அவங்க யூஸ் பண்ணலாம், டீசெண்டான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஒருத்தவங்க பார்வதி இருக்காங்க, நம்ம பார்வதி நேற்று நைட்டு சாண்ட்ரா கூட உட்காந்துக்கிட்டு நாங்கள் பெரிய ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியாக்கும் அப்படின்னு நாங்கள் பாருங்கள். இது ஆக்சுவலாக ஒரு ரீலில் தான் பார்த்த உடனே எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சுங்க. என்ன சம்பவன்றதை நான் சொல்லிடுறேன். சம்பவத்துக்கு பிறகு எதுக்காக பார்வதி அதை சொன்னாங்க அண்ட் நம்மளுடைய கருத்துக்களை நம்ம இங்கே பதிவு செய்வோம். ஒன்றும் இல்லை, சாண்ட்ரா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? இந்த ட்ரையாங்கல்லும் இந்த பார்வதி, கமருதன், அரோரா, இந்த விஷயத்தை பார்க்கும்போது நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. சாண்ட்ரா பொட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி இந்த விஷயத்தில் சாண்ட்ராவை பாராட்டி ஆகணும். டபார்னு வந்து உடச்சி சொல்லிட்டாங்க, நீங்கள் பண்ணுறது எதுவுமே லாயலாக இல்லை, நீங்கள் பண்ணுறது எதுவுமே உண்மையாக இல்லை, எல்லாமே ஏதோ ஷோக்காக பண்ணுற மாதிரி இருக்குது, லிட்டரலாக எனக்கு வந்து அது உண்மைனே தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதிக்கு வந்து நான் என்ன பார்த்தா கூடவாடி உண்மையாக பண்ணுற மாதிரி தோணலை, சத்தியமாக தோணலை, எனக்கு வந்து என்னமோ கண்டென்ட்டுக்காக ஷோக்காக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது, இதில் கொஞ்சம் கூட லாயலே இல்லை, உண்மையே இல்லை அப்படின்னு அவங்க உடச்சி சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே மேடம் என்ன சொல்கிறாங்க, மச்சான், நான் எங்கள் குடும்பம்லாம் பயங்கர ஆர்த்தடாக்ஸான ஒரு குடும்பம், நான்லாம் ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பா கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து எதுவுமே வந்து நான் விளையாட்டாக பண்ண மாட்டேன், எல்லாமே நான் வந்து சீரியஸாக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு நாளும் என்னுடைய அப்பா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன், அம்மா புரிஞ்சிக்கணும், அக்கா புரிஞ்சிக்கணும், அண்ணன் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிகிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகும். ஓ ரியலி இந்த ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் வந்து பார்வதி, ஐயோ ஆர்த்தடாக்ஸ்ன்னு சொன்னாலே இனிமேல் பார்வதி தான் ஞாபகத்துக்கு வருவாங்க போல். ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி நீங்கள் பாருங்களேன், ரைட் சைடு அம்மா, லெஃப்ட் சைடு பொண்ணு உக்காந்துட்டு ஒரு வீடியோவில் நான் ஒரு பையனோட செக்ஸ் வச்சுட்டேன் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சா நீ என்ன ஃபீல் பண்ணுவேன்? உங்களுக்கு செக்ஸ் உணர்ச்சி வந்திருக்கா? இந்த வயசு, அவங்க அம்மாவுக்கு என்ன வயசாகுது, அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, பொண்ணு தாய்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு செக்ஸ் உணர்வு வருமா, வந்திருக்கா? இப்போ நான் இதை பண்ணிட்டேன்னா, நான் ஒருத்தரோட ஒன்றா இருந்துட்டேன்னா, அது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா என்ன பண்ணுவீங்க? செருப்பால் அடிப்பேன்னு அவங்க சொன்னாங்க. உடனே மம்மி, நான் வந்து ஒரு அடல்ட்டு, நான் அப்படி, நான் இப்படி, இவங்களுடைய தாய் கூட உட்காந்துக்கிட்டு இதை விட மோசமாக எவ்வளோ இடங்களில் பேசியிருக்காங்க ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அந்த ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த பார்வதி அவங்களோட சேனலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்க கலாட்டாவில் எடுத்த இன்டர்வியூலாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எத்தனை முறை செக்ஸ் வச்சுருக்கீங்க? ஆன்டி கூட செக்ஸ் பண்ண பிடிக்குமா, இல்லை சின்ன பொண்ணுங்களோட கேர்ள்ஸோட செக்ஸ் பண்ண? பசங்களை பார்த்தா அந்த கேள்வி கேட்குறது, பொண்ணுங்களை பார்த்தா உங்களுக்கு வந்து சின்ன பசங்களை பிடிக்குமா இல்லை அங்கிள்ஸை பிடிக்குமா? காண்டம் போட்டு பண்ணுவீங்களா, போடாமல் பண்ணுவீங்களா? எந்த பொசிஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டு வளர்ந்த ஒரு பெண்மணி தான் பார்வதி. இது நான்
சும்மா சொல்லலை, உண்மையாகவே இதுதான் ஃபேக்ட். இப்படியான கொஸ்டின்ஸ் கேட்டு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி முறையாக இந்த மாதிரியான கேட்டால் போல்டான கொஸ்டின்ஸ். அதெல்லாம் போல்டான கொஸ்டின் கேட்குறேன்னு கேட்டு இப்படி ஒரு ட்ரெண்டை செட் பண்ணதே பார்வதி தான். இவங்களுக்கு பின்னாடி தான் பல பேர் வந்து போயிட்டு நான் வந்து பர்சனலாக பேசுகிறேன் அப்படின்னு பேசி நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. பார்வதி ஏதோ கலாட்டா அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் சேனலை ஒர்க் பண்ணதுனால மேடம் தப்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்படியான கொஸ்டின்ஸை கேட்டு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலினா அப்படி வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, உண்மையான ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறாத ஒவ்வொருத்தருமே நடந்துப்பாங்க. அப்படி ஒருத்தர் மீறிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் அந்த ஒரு நபர் வந்து இருக்கவே மாட்டாங்க, குடும்பத்தை விட்டு தள்ளி தான் இருப்பாங்க. அவங்க இன்ச் பை இன்ச் ஒரு விஷயத்தையும் வந்து இப்படித்தான் இதான் இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த மாதிரி சாதி பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து பர்ஃபெக்டாக, தப்பில் கூட பர்ஃபெக்டாக இருப்பாங்க, சரியிலையும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அந்த இப்போ தாத்தா பாட்டி அப்பா அம்மா பசங்க இல்லை அவங்களுக்கு வந்து குழந்தைங்க, இப்படி ஒரு ஜென்ரேஷன் வருது இல்லையா? டோட்டலாக அந்த ஜென்ரேஷனே அந்த ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னா அந்த ஒரு இப்போ தாத்தா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பூமர்ஸ், லிட்டரலாக சொல்லப்போனால் பூமர்ஸ் எல்லாரும் அப்படி பூமராக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு என்னென்ன அட்டூழியம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வரேன் நான் எது பண்ணாலும் இந்த வாய் கலைகிட்ட என்ன சொல்லிச்சு, நான் கேமுக்காக யூஸ் பண்ணுறேன், இந்த வீட்டிலே பார்க்குறதுக்கு அவன் தான் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவன் தான் எல்லாரையும் முறைக்கிறான். ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி உக்காந்துக்கிட்டு ரொம்ப பசியாக இருக்குது, கவர் போட்டு சாப்பிடுவீங்களா போடாமல் சாப்பிடுவீங்களா? அவர் கவர் போடாமல் சாப்பிட்டா பிரச்சனையாயிரும், கவர் போட்டு தான் சாப்பிட்ணும். மார்னிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், லஞ்சு சாப்பிட்ணும், டின்னர் சாப்பிட்ணும், அப்பப்போ ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கணும், ஸ்கின்னுக்கு நல்லது. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி கையில் ஹார்னின்னு எழுதுறது ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு என் கால் அமைக்க விடு, அங்கே கைவை இங்கே கைவை. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி மைக்கை மறைச்சி பேசுகிறது, மைக்கை எடுத்துகிட்டு பேசுகிறது. இவர் கிஸ் வேணும்னு கேட்பாரா, அவங்க வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில் கூப்பிட்டு போய் கிஸ்ஸு கொடுப்பாங்க. அதாவது கமுருதனை எப்படியாச்சும் தான் கூட வச்சுக்கணும். கமுருதனை அதாவது அவன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சபலத்தை யூஸ் பண்ணி அதை வந்து அவனுக்கு கொடுத்து இப்போ அரோராவா பார்வதியான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கான் அவன். அரோரா கிட்ட போனீங்கன்னா உனக்கு ஒன்றுமே கிடைக்காது, நீ ஏன் கூட வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி முத்த காட்சிகளாச்சும் கிடைக்கும், ஓப்பனாகவே பேசுவோம், முத்தங்களாச்சும் கிடைக்கும், நீ வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போய் அவனை கிஸ் பண்ணி அவனோட உணர்ச்சிகளை தூண்டி விட்டு அவன் ஒரு ஸ்டேட்டுக்கு மேலே ஓகே பார்வதி கூட இருந்தால் அதெல்லாம் நமக்கு பெனிஃபிட்டு அப்படின்னு அவனை கொண்டு வந்து உங்கள் கேமுக்கு அவனை நீங்கள் பார்வதிக்கு ஒன்றுனா கமுருதன் வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி லிட்டரலாக ஒரு பெட்டு மாதிரி நீங்கள் அவனை வந்து வச்சிட்ருக்கீங்க அந்த வீட்டுக்குள்ளே. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி கூச்சமே இல்லை. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் குடும்பத்தை காரி துப்ப மாட்டாங்களா எல்லாரும்? நீங்கள் அதை சொல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படியாச்சும் சொல்லியிருக்கலாம். இப்போ ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே தப்பாக போச்சா? அக்கான்ற வார்த்தையை எப்படி தப்பாக்கிட்டாங்களோ ஆர்த்தடாக்ஸ்ன்ற வார்த்தையும் அப்படி தான் போகுது. யாரெல்லாம் அந்த பேரை யூஸ் பண்ணுறதுன்ற விவஸ்தையே இல்லையா? சரி, எந்த இடத்துல நீங்கள் ஆர்த்தடாக்ஸாக இருந்தீங்க எனக்கு ஒரு இடம் சொல்லுங்களேன். இந்த வீட்டுக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டுகளை ஏதாச்சும் ஒன்று நீங்கள் மதிச்சிருக்கீங்களா? சரி, நீங்கள் மதிக்கலை, நீங்கள் வந்து லிபரல், நீங்கள் வந்து ஃபெமினிஸ்ட்டு, நீங்கள் உங்களுடைய அந்த சங்கிலிகளெல்லாம் உடச்சி போட்டு நீங்கள் முன்னாடி வந்திருக்கீங்க, ஃபார்வேர்டு, ஓகே. அப்படி வந்தவங்களை உங்கள் வீட்டில் ஏற்று வச்சுருக்கிறாங்களே அவங்க ஆர்த்தடாக்ஸா? நான் கேட்குறது கரெக்டு தானே? ஸோ பார்வதி எத்தனை நாட்களுக்கு இந்த மாதிரி பார்வதி நீங்கள் உருட்டுவீங்க? எங்கள் குடும்பமே அட்வொகேட் குடும்பம், அங்கே உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு, ஏங்க அட்வொகேட் ஃபேமிலின்னு சொன்னீங்க, நீங்களே இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னா அங்கே ஒரு சண்டையை போடுறது. எதுக்காகடா என் குடும்பத்தை பற்றி? இப்போ நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை பற்றி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, சரி ஆர்த்தடாக்ஸு நீங்கள் சொல்லிட்டீங்க,
அட்லீஸ்ட் உங்கள் அம்மா கூடயாச்சும் அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இப்போ அந்த வீடியோலாம் எடுத்து போட்டு நீங்கள் போட்டதானே, நீங்கள் ஆர்த்தடாக்ஸ்ன்னு சொன்னதை போட்டு அடிக்க மாட்டாங்கன்னா மீம்ஸ் வராதா, ட்ரால்ஸ் வராதா? ஏன் பாரதி, லிட்ரலாக நீங்கள் தான் உங்களோட குடும்பத்தை அசிங்கப்படுத்துறீங்க, நீங்கள் தான் உங்களையுமே அசிங்கப்படுத்திக்கிறீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களையும் அசிங்கப்படுத்துறீங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. நீங்கள் சொல்லுங்கள். ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ஐயோ கடவுளே. நான் வந்து பார்வதி ஃபேமிலியை டார்கெட் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். பார்வதி சொன்னதுனாலையும் சோஷியல் மீடியாவில் அவங்க போட்ட வீடியோஸ்னாலேயும் மட்டுமே இந்த கேள்வி. ஒன்று ஆர்த்தடாக்ஸாக அவங்க குடும்பம் இருந்தாங்கன்னா பார்வதியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கணும். பார்வதியை கண்ட்ரோல் பண்ணலை, அப்போ அந்த வார்த்தை யூஸ் பண்ணாமச்சும் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்வதி வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்களா? ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பெண் எப்படி இருக்காங்க நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.